ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். கோவை குண்டுவெடிப்பின் குற்றவாளி, பயங்கரவாதி, தீவிரவாதி பாஷா அவர்களுடைய இறப்புக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல்வாதிகள், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு தனியரசு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான் போயிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஷா அவர்களுடைய உடலை சுற்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து அங்கே திரண்டு இருக்காங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்தை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. முக்கியமா இந்த வீடியோவை பகிர்ந்தது கோவையைச் சேர்ந்த GR ஜெலேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த வீடியோவை பகிர்ந்து என்ன சொல்றாருன்னா, இந்த காணொலியில உள்ள அரசியல்வாதிகளை கோவையில் வாழும் இந்துக்கள் கண்டுகொள்ளுங்கள், எக்காரணத்தை கொண்டும் இந்த துரோகிகளுக்கு ஒரு ஓட்டு கூட நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இறந்து கிடக்கும் நபர் அப்படி என்ன புண்ணியகரமான செயலை செய்து விட்டார் அப்படின்ட்டு இத்தனை அரசியல்வாதிகள் படை திரண்டு வந்து போயிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வரீங்க. அங்க அத்தனை 100 இஸ்லாமியர் கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு. செய்தது தீவிரவாத செயல், செய்தது பயங்கரவாத செயல். அப்பாவி 60 நபர்களை கொன்று குவித்த ஒரு தீவிரவாதி பயங்கரவாதிக்கு இப்படி ஒரு மரியாதையா அப்படின்னு நம்ம எல்லாம் முட்டாள்களா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காங்களா, இல்ல எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க? முக்கியமா திமுக கவர்மெண்ட் எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? அவன் வந்து செத்தது ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி. நியாயமா பார்த்தா அவனெல்லாம் ஒரு என்ன சொல்றதுன்னே நமக்கு தெரியல. ஆனா அவனுக்கு இது வந்து ஏதோ ஒரு பெரிய தியாகி மாதிரியும் அவரை வந்து இத்தனை தலைவர்கள் போயிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அப்பாவி இறந்த மக்களுடைய அந்த குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? கை கால் சில பேருக்கு இல்லாம இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இந்த பயங்கரவாதியை இவ்வளவு பேர் வந்து போயிட்டு அஞ்சலி செலுத்தி அவர் வந்து ஒரு தியாகி ஆகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு அரசியல் வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்குன்னே நமக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவுமே பயமா இருக்கு. அப்போ இதை பார்க்குறப்ப பல பேர் வந்து நம்மளும் இது மாதிரி குண்டு வச்சு இது போல பண்ணுனா நம்மளும் வந்து பெரிய தியாகி ஆகிடலாமோ அப்படிங்கிறது தான் தோணுது. தயவு செஞ்சு திமுக கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அலோவ் பண்ணவே கூடாது, இந்த இறுதி ஊர்வலத்தை வந்து அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு கோவை பாஜகவினர் வந்து கமிஷனர் அலுவலகத்தில் புகார் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது இறுதி ஊர்வலம் தொடங்க போது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை பார்க்கும் கோவை வாசிகள் இங்கு வந்து அரசியல்வாதிகளை நோட் பண்ணி வச்சிங்க, தயவு செஞ்சு உங்களுடைய கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.